இன்றே டவுன்லோட் செய்து உங்கள் ஃபேவரட் ஷோக்களை என்ஜாய் பண்ணுங்க. சரி, உன் திறமையில காட்டுற நேரம் இது. உன் கொலுசு உனக்கு கிடைச்சிருவாடா. பிராக்டிஸ் பண்ணலாம். ஐ லவ் யூ. நான் உன்னை காதலிக்கிறேன். மாமா, நான் உங்ககிட்ட கொஞ்சம் பேசணும். அங்கிள், ஐ லவ். போச்சா, இது என்னது? என் லவ்வ ப்ரப்போஸ் பண்ணலான்னு பார்த்தா என் அப்பா வந்து கூட்டிட்டு போறாரு. ஏதோ கொஞ்சம் நஞ்சம் தைரியம் வந்தது, அதையும் கருத்துட்டியப்பா. யூ மை டாடி. கூல் டாட். ஓகே. ஒரு சின்ன தீப்பொறி மேல விழுந்தாலே அப்படியே துடிச்சு போயிடுவோம். அப்படி இருக்கும்போது அம்மா உயிரோட இருக்கும்போதே அவங்கள எரிச்சிருக்கா அந்த அபூர்வா. அம்மா எவ்வளோ நரகத்தை அனுபவிச்சிருப்பாங்க. தங்கச்சி, தங்கச்சி. விடமாட்டேன் மாமா, அந்த அபூர்வாவை விடமாட்டேன், 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 விடமாட்டேன். என் அம்மாவை கொலை பண்ணது மட்டும் இல்லாம எல்லார் முன்னாடியும் பெரிய மனுஷி மாதிரி இப்பவும் என் அம்மாவை ஆராதிக்கிற மாதிரி ஒரு உத்தமையா பாக்குறவங்களையும் என்னோட அப்பாவையும் ஏமாத்தி வாழ்ந்துட்டு இருக்கிற அந்த அபூர்வாவோட உண்மையான முகத்தை வெளியில கொண்டு வரேன். என் அம்மாவை கொலை பண்ணதுக்கு அந்த அபூர்வா 10 மடங்கு சாகுற மாதிரி செய்யறேன், 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 சாகுற மாதிரி செய்யறேன். கல்யாணம் நடக்குது, ஆனா அந்த கல்யாணத்துல என்ன மிஸ் பண்றோம்னு நம்ம ஆளுங்களுக்கு ஒண்ணுமே புரியல. ராமர் மாதிரி அண்ணனை இந்த கல்யாணத்துக்கு மட்டும் கூப்பிட்டு இருந்தா ராமர் லக்ஷ்மணன் மாதிரி இருக்கீங்கன்னு கல்யாணத்துக்கு வந்து எல்லாரும் சொல்லிருப்பாங்க. இதோ இந்த சினிமா ஹீரோஸ் மாதிரி. சொல்றா. அண்ணா, உனக்கு ஒரு போட்டோ அனுப்பியிருக்கேன் பாரு. அதுல நீ யாரா நினைச்சாலும் பரவாயில்ல. நீயும் இங்க வந்திருந்தா இந்த கல்யாணத்துல நம்மளும் அப்படிதான் இருந்திருப்போம்.
நீ என்னடி இங்க வா போ. நீங்க அந்த ஆளை கொலை பண்ணும்போது நான் அத பார்த்து ரொம்ப பயந்து போயிட்டேன். அந்த பயம் வெளியில தெரியாம நீங்க தான் பாத்துக்கணும். உனக்கு இப்ப என்ன வேணும்? வேற என்ன இருக்க போகுது? செலவுக்கு பணம் வேணும், கொடுத்தீங்கன்னா போயிடுறேன். உன்னை- இதா இத வாங்கிட்டு யார் கண்ணியும் படாம போயிடு. வா. இப்ப நீங்க இருக்க சொன்னாலும் நான் இருக்க மாட்டேன். எல்லாரும் என்ன என்ன மிரட்ட ஆரம்பிச்சிட்டாங்க. இதுதான் உன் உண்மையான முகம். தேவைப்பட்டாலும் தேவைகள் தீர்ந்தாலும் கொலை பண்றதுக்கு கூட தயங்காத உன்னோட கொடூரமான முகம். ஏய், என்னடி பேசுற? கொலை பண்றத பத்தி எல்லாம் பேசுற? சும்மா நடிக்காத. நான் எல்லாத்தையும் கேட்டேன். உன்னோட தேவை இப்ப முடிஞ்சிருச்சு. உண்மை எங்க வெளியில வந்துருமோன்னு உன்னை நம்பிட்டு இருந்த அந்த நாகுவே கொன்னுட்ட. ஆனா எனக்கு ஒரு விஷயம் மட்டும் புரியவே இல்ல. நீ அந்த ஆளை கொல்றதுக்கு காரணம் நான் தான் ஷோபா சந்திராவோட பொண்ணுங்கிற உண்மைய எல்லாருக்கும் சொல்லிடுவான்னா, இல்ல ஷோபா சந்திராவை கொலை பண்ணதே நீதாங்கிற உண்மை வெளியில தெரிஞ்சிரும். வெளியில தெரிஞ்சிரும்.